வணக்கம். ஜனனி சென்ம சவிக்கியமாம் வர்த்தனியுல சம்பந்தமாம் பதைகொரு புண்ணிய நாமலிக்கீரே ஜென்மம். ஹரி ஓம் நம பகவதே காளி பத்ரகாளி ராராவாவா அட்டம் வேதம் குருக்கம்பட்டு சிவாய். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே போட்டு. இப்போ நாம் பார்க்க போகிறது மாந்தி பற்றி பேசுகிறோம். மாந்தின்னா என்ன? ஏன் மாந்தி பற்றி பேசுகிறோம்னா, இந்த ஜாதகத்தில் ரியலாகவே 9 கிரகம், எல்லாத்துக்கும் 9 கிரகம் இருக்குது. ஒரு சில சாஃப்ட்வேரில் மாந்தி பற்றி போட மாட்டாங்க. ஒரு சில சாஃப்ட்வேரில் மாந்தி பற்றி போடுவாங்க. ஆதி காலத்துலேருந்து மாந்தி இருக்குது. அதே குளிகன்னு கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க. இந்த மாந்தி எப்படி உருவான கதை அப்படின்னு பார்த்தாங்க, ராவணேஸ்வரன் என்றும் 16 மார்க்கண்டாயம் வரம் வாங்கி சாகா வரம் வாங்கி ராவணேஸ்வரன் இந்திரலோகத்தை ஆட்டி படைக்கிறார். ஆட்டி படைக்கும்போது என்னென்னா, அந்த காலகட்டத்தில் ராவணேஸ்வரனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிற பையனுக்கு எல்லா கிரகங்களும் நல்ல நல்ல இடத்துல உட்காந்து நானே சாகா மரம் என்ற போய் எப்பவுமே சாகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சாகா வரத்தை வாங்குறதுக்கு 9 கிரகத்தை கீழே போட்டு மிதித்து போய் ஆட்சி பண்ணுறான். சிம்மாசனத்தில் உட்காந்து ஆட்சி பண்ணுறான். இந்த லோகமும் ஆடி போய் இவனுக்கே நாம் இப்படி கொடுத்துட்டு இந்த வரத்தை கொடுத்துட்டு நாம் ஜெயலலிக்க முடியாமல் கிடக்கிறோமே, ஆனால் இவன் பையனும் வந்தால் பூரா உலகத்தவே அழிச்சு போடுவானே அப்படின்னு சொல்லிட்டுங்க இந்த நாரதரை அனுப்புகிறாங்க. நாரதரை அனுப்பும்போது என்னென்னா, நாரதர் ராவணேஸ்வரா எல்லா கிரகத்தையும் 9 கிரகத்தையும் குப்புற போட்டே மிதிச்சிட்டு இருந்து ஆட்சி பண்ணுறேன்னா, உன்ற ஆட்சி பார்க்குறது யார் அப்படிங்கிறது தான் ஒரு பாயிண்ட்டு. ஆட்சி பார்க்குறக்கு யாரோ ஒருத்தர் மலக்கு போட்டு ஆட்சி சிம்மாசனத்தை செய்கிறோம் மலக்கு போட்டு ஏறிட்டு போய் நான் ஆட்சியில் உட்காந்து சிம்மாசனத்தில் உட்காந்து ஆட்சி பண்ண அப்படின்னு சொல்லும்போது, ராவணேஸ்வரன் சொன்னதுன்னு உடனே 7வது படிக்கட்டாக இருக்கக்கூடிய சனி பகவானை தூக்கி மலக்கு போட்டு ஏறிட்டு போய் உட்காருவான். அப்படி உட்காரும்போது சிம்மாசனத்தை பார்க்கும்போது சனி பார்த்ததுனால அப்போ தான் அவன் சரசு கிரீடம் கீழே கழண்டு விழுந்துருது. அப்போ என்னங்கன்னா, சனி பகவானுக்கு எல்லா சக்தியும் இழந்தும் கூட அந்த பவர் இருக்குன்னா, அப்புறம் 9 கிரகத்துக்கும் அந்த சக்தி பூரா போயிடுச்சுங்க. ரைட், ஓகே, இதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லா கிரகங்களும் போய் பேசு. நான் அங்கே உட்காந்துருக்கேன், இங்கே உட்காந்துருக்கேன், நீங்கள் சொன்ன இடத்துல உட்காந்துருக்கேன் ராவணேஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிரகங்களும் சரண்டர் ஆகுது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல மாந்தி கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு உண்டான வேலையை சனி பகவான் பண்ணுறார். சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா, இவனுக்கே நாம் சாகா வரம் கொடுத்துட்டோம், காப்பாற்ற முடியாமல் கிடக்குறான், நாட்டை காப்பாற்ற முடியாமல் கிடக்குறான். உன் பையனுக்கும் சாகா வரம் கொடுத்துட்டா, இந்த இந்திரலோகம் இல்லை, இந்த பூலோகம் தான் அழிஞ்சு போயிடு. அப்போ இந்த பூலோகத்தையும் காப்பாற்றணும், இந்திரலோகத்தையும் காப்பாற்றணும்னா, அப்போ இந்த குழந்தை பிறக்க பிறக்க ஏதோ ஒரு ரூபத்தில் டெத் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்தில் இருக்கிற இந்திரலோகத்தில் இருக்கிற எல்லா கிரகங்களும் யோசித்து, அப்புறம் சரி எல்லாரும் உங்கள் சக்திகளெல்லாம் கொடுங்க, நான் ஒரு குழந்தைய உருவாக்கி, நான் ஒரு கிரகமை உருவாக்கி அந்த 8ஆம் இடத்துல ஓடுறேன், 8ஆம் இடத்துல உட்கார வைக்கிறோம். அந்த கிரகம் அந்த குழந்தை பிறந்து வெளியே வரும்போது தலை துண்டிக்கப்படுமா அப்படிங்கிற மாதிரி இந்த மாந்திக்கு அப்படி 9 கிரகத்தினுடைய சக்தியும் கொடுத்து மாந்தி உட்கார வைக்கிறாங்க 8ஆம் இடத்துல. அப்புறம் ராவணேஸ்வரம் பார்க்குறாரு என்ற குழந்தை ஜாதகத்தில் எல்லா கிரகங்களும் நல்லா இருக்குது, அந்த 8ல் என்ற கருப்பு ஒரு கிரகம் உட்காந்துருக்குது. சாமி எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி எல்லா கிரகங்களும் அவன் சரணாகதி ஆகுது. அப்புறம் அந்த குழந்தை பிறக்குது. பிறக்கும்போது என்னென்னா, அந்த 8ஆம் இடத்துல மாந்தி இருந்ததுனால பிறந்து வெளியே வரையில் தலை துண்டிக்கப்படுது. அப்போ மாந்திக்க 9 கிரகத்தினுடைய சக்தி மாந்திக்கிட்ட இருக்கபடித்தான் அந்த பவர் மாந்தி. மாந்திங்கிறது சின்ன கிரகம் இல்லைங்க. மாந்திங்கிறது 9 கிரகத்துக்கு பவர்ஃபுல்லான கிரகமே மாந்தி தான். அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்துட்டா மிகப்பெரிய யோகம். பாதகமான இடத்துல இருந்தால் அந்த ஜாதகன் எல்லா கஷ்ட துன்பங்களையும் அனுபவிக்கணும். மாந்தியை பற்றி எந்த ஒரு ஜோசியாரும் பெருசாக சொல்ல மாட்டாங்க. நான் சொல்கிறேன், நான் மாந்தினா நமக்கு உயிர். நான் மாந்தி பற்றி பெரிய பிரபலமாக பேசுவேன். அடுத்த வீடியோவில் இன்னும் விரிவாக சொல்கிறேன். ஒரு கிரகத்தோட ஒரு மாந்தி சேர்ந்தா என்ன நடக்கும், என்ன பண்ணுவா அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் விரிவாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.